நேற்று தியேட்டர்ஸில் வெளியான ரஜினிகாந்த் உடைய கூலி மூவி ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்துக்கான ஆன்லைன் ஸ்டோரி. ரஜினிகாந்த் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது ரஜினிகாந்த் ஃப்ரெண்டு இறந்துடுறாரு. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு ரஜினிகாந்த் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதுக்கடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துக்கான ஆன்லைன் ஸ்டோரி. நாய்ஸ் அதிகமாக கேட்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துடலாம். ரஜினிகாந்த் தான் அந்த படத்துக்கான பாசிட்டிவ். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து சௌபின் சாபீர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 3 கேரக்டர்ஸ் செம்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது யாருன்னா ரஜினிகாந்த், சௌபின் சாபீர், சத்யராஜ் செம்மையாக ஆக்டிங்கில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அதே போல் ரஜினியும் சௌபின் சாபீரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் அவர் இறந்துடுறாரு. ரஜினிகாந்தோடைய ஃப்ரெண்டு தான் சத்யராஜ் இந்த படத்தில். சத்யராஜ் அவருடைய கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுன எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருக்கும் அப்படின்னு இந்த படத்தில் நடிப்பில் செம்மையாக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா அமீர் கானுடைய போர்ஷனை பிடிக்கல. வந்து போகிற ரோலு தான் அவருடைய ரோலு இந்த படத்தில். ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய நடிப்பு ஓகேவாக இருந்தது. அதே போல் உபேந்திரா அவருடைய கேரக்டர் கேமியோ ரோலில் தான் வராரு இந்த படத்தில். அப்படி வந்தாலும் நல்லாவே இருந்தது அவருடைய நடிப்பு இந்த படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸு நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்தது ஓகேவாக இருந்தது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வெல்லில் மாஸ்டர் லியோ விக்ரம்னு வேறு லெவலாக இருந்தது இன்டர்வெல்லு. அதுபோல் அந்த கூலி இன்டர்வெல்லில் இல்லை. செகண்ட் ஹாஃபு ஓகேவாக இருந்தது. கிளைமேக்ஸு நல்லா இருந்தது. சாங்ஸு நல்லா இருந்தது. பிஜிஎம்மு நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் ட்விஸ்ட்டுகள் இருக்குது. 1-2 இடத்துல அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நிறைய இடத்துல ரஜினி அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாடுற காட்சிகள் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த கூலி படம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு லியோ அளவுக்கு எதிர்பார்ப்பு கம்மியாகவே இருந்தது. இருந்தாலும் ஃபஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் டிக்கெட்ஸு பெரிய அளவுக்கு ஆகிருக்கு. அதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஃபஸ்ட் டே பெரிய வசூல் எதிர்பார்க்கலாம். இதற்கான அஃபிஷியல் கலெக்ஷன் எப்போ வருது இல்லை வருமா வராதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம். ரேட்டிங்ஸு 5க்கு 2.5 கொடுக்கலாம்.